கிராமங்கள் தோறும் இளைஞர்கள், பெரியவர்கள் அனைவருமே இப்போ இந்த 100க்கு 60% பேர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிருக்கார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. இதில் முதல்ல இரைப்பை கெடும், ஈரல் பாதிப்பை ஏற்படுத்தும், அதுக்கு பிறகு இதயத்தை பாதிக்கும், 4வது மூளையினுடைய அளவையே சுருக்கிவிடும். மது எவ்வளவுங்கிற அளவே கிடையாது, மிக குறைந்த அளவு ஒரு நாள் சாப்பிட்டால் கூட பாதிப்பு உண்டாக்குங்கிறது தான் இப்போ ரீசெண்டான இதுங்க. கடந்த காலங்களில் வெளிநாடுகள் கூட அந்த ஒயின், அதாவது ரெட் ஒயின் கொஞ்சமாக ஒரு 30 ml தினம் சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது என்ற ஒரு அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் மருத்துவ ஆராய்ச்சிகள் அதுவும் தவறு என்று நிறுவனம் ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாடு எங்கும் சிலர் கல்லை உணவு அப்படிங்கிற அடிப்படையில் மதுவிலக்கே அமல்படுத்தினாலும் கள் உடம்புக்கு ஒன்றும் செய்யாது, அது பானம், அது பால் என்று தவறாக மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை துவக்கி பல இடங்களில் சட்டத்தையும் மீறி கள் இருக்கக்கூடிய செயல் நடைபெறுகிறது. கள் ஒரு மது என்ற காரணத்தினால்தான் 2000 வருடங்களுக்கு முன்பு இயற்றப்பட்ட திருக்குறளிலேயே கல்லுண்ணாண்மை, கள் உண்ணக்கூடிய அரசனை கண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் கூட பயப்பட மாட்டார்கள், கல் உண்ணக்கூடிய பெற்ற தாய் கூட வெறுத்தொதுக்குவாள், கல் உண்ணக்கூடிய காதலை கூட வெறுத்தொதுக்குவாள் என்று இப்படியெல்லாம் கல்லால் என்னென்னலாம் பாதிப்பு ஏற்படும் என்பது குறித்து இலக்கியங்கள் சொல்லிருக்கு. அதே போல நம்முடைய சிலப்பதிகாரத்தில் கல்லு என்று சொன்னால் அது மது, அது தீங்கி விளைவிக்கூடியது 1000-2000 வருடங்களாக இருக்கக்கூடியதை திடீரென்று அரசியல் காரணங்களுக்காக ஒரு சிலர் இதை கல் உடம்புக்கு நல்லது என்று, கெடாத கல் என்று எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த கல் அந்த பனையில தென்னை மரத்திலிருந்து அது நேராக வெடிகின்ற பொழுது அதை அப்படியே 4 டிகிரி செல்சியஸில், அதாவது பனிக்கட்டியாகக்கூடிய அளவுக்கு அந்த நிலையில் அதை இறக்கி 10 டிகிரி செல்சியஸில் வச்சுருந்தா வேணா, -10 டிகிரி வச்சுருந்தா வேணா அது அது பேர் நீரான்னு பேர், அது ப்ரோபயாட்டிக்காக இருக்கும். ஆனால் 24 மணி நேரம் இந்த காலையில் 10 மணிக்கு பானையை கட்டிட்டு அடுத்த நாள் காலையில் இறக்கின்ற பொழுது அது 16% உடைய மதுவாக ஆல்கஹால் மாறிடும். ஸோ அதனால் இந்த விஞ்ஞானத்தை எல்லாம் மறைச்சிட்டு அதில் அது குழந்தைக்கும் அந்த கல் கொடுக்கலாம்ங்கிற அளவுக்கெல்லாம் கொண்டு போகிறாங்க. இது மிகப்பெரிய ஆபத்தான நேரம். கல்லிலிருந்து விடுதலை, கல், சாராயம், மதுவிலிருந்து தமிழ் சமுதாயத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக முதற்கட்டமாக 100 கருத்தரங்குகள் நடத்துவதற்கு கருத்தரங்குகள் பொதுக்கூட்டம் நடத்த முடிவு செய்து இந்த மாதம், அதாவது 27ஆம் தேதி அன்று, ஜூலை 27 அன்று திருச்சியில் 1000 பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்தரங்கை, அதாவது மதுவிலிருந்து தமிழ் சமுதாயத்தை விடுதலை செய்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கருத்தரங்கு தொகுது. தமிழ்நாடு எங்கும் மதுவுக்கு எதிரான பிரச்சாரம். ஏன்னா கிராமங்கள் நீங்கள் போனால் பெண்களுடைய மிக முக்கியமான ஒரு எந்த இதுக்கு வந்தாலும் சரி, அதாவது சாதி, மதம், மொழி, இனத்துக்கு அப்பாற்பட்டு பெண்களிடத்தில் ஒரே ஒன்றுக்கு ஏகமாக தான் ஆதரவுன்னு சொன்னால் மதுவுக்கு எதிராக. டாஸ்மார்க் மூடணும், மது ஒழிக்கணுங்கிறதுல எல்லாரும் ஒரே ஒருமித்த, இன்னும் அரசியலில் அவங்க மாறுபட்டு இருந்தாலும் கூட